ஹாமிதல் லில்லாஹி அவ்வலன் வசானியா. ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மத் நபியன் வ ரசூலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஓரிரு நாட்களில் சங்கை மிகுந்த ரமலான் மாதம் வருகை தர இருப்பதால் அது சம்பந்தமான சில அறிவுரைகளை நினைவு கூறுவதுதான் அவசியமானதாகவும் பொருத்தமானதாகவும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை ரமலான் மாதத்தை எந்த அளவிற்கு அவர்கள் எதிர்பார்ப்பதிலே ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்களோ, வர இருக்கிற ரமலானை வரவேற்பதிலே எந்த அளவிற்கு அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அந்த அளவிற்கு அந்த ரமலான் மாதத்தை அடைந்த பிறகு எந்த முறையில் அந்த ரமலானை நாம் கடந்து செல்வது என்கிற விஷயத்திலே கவனம் செலுத்துகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலானுடைய இறுதியிலும் ஒரு சில மக்கள் புலம்புகிற காட்சியை நாமெல்லாம் பரவலாக பார்த்து வருகிறோம். சிறப்பிற்குரிய இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு வழங்கினான். நான் நினைத்திருந்தால் இந்த ரமலான் மாதத்திலே அதை செய்திருக்க முடியும், இதை செய்திருக்க முடியும், ஏத்திகாப் கூட நான் இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இந்த ரமலான் மாதத்தை நான் வீணடித்து விட்டேனே என்றெல்லாம் புலம்பி, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரமலான்லையாவது நாம சரியான முறையில் ரமலானை கொண்டு போகணும் என்றெல்லாம் புலம்புகின்ற மக்களை நாம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். இப்படி புலம்பும் போது நமக்கு என்ன தெரியுது? ஏதோ அவருக்கு பயங்கரமான ஈமான் ஏற்பட்டு அதனால புலம்பலாருங்கிறதா? அப்படி இல்லை. ஏன்னா இது ஈமானுடைய உந்துதலால் இது ஏற்பட்டது என்று சொன்னால், அவர் 2021 புலம்பித்தான் இருக்கிறார். 21 அதே புலப்பம், 22 அதே மாதிரி தான் புலப்பம். அப்ப இதை தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு அவர் சொல்லிக் கொள்கிறாரே தவிர யதார்த்தமான நிலைமை இதா? அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, வமினன் நாசி மையக்கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை நாங்கள் நம்பி இருக்கிறோம், மறுமை நாளை நம்பி இருக்கிறோம் என்று மனிதர்களிலே சிலர்கள் சொல்கிறார்கள். ஆனால் வமாஹும் பிமூமினீன், அவர்கள் மூமீன்கள் அல்லங்கிறான். ஏன் அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை அல்லாஹ் சொல்றான்? யுஹாதியூன் அல்லாஹ், அல்லாஹ்வையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் வமா யஹ்தவூன இல்லா அன்ஃபுஸஹும், தன்னைத்தானே தான் அவன் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுறானா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஈமானுடைய வெளிப்பாடே கிடையாது. பொதுவாகவே மனிதனுடைய தன்மை என்னன்னு கேட்டால் இப்படித்தான் இருக்கிறது. கைவசம் இருக்கிற நேரத்தில் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டான். கையை விட்டு போனதுக்கப்புறம் என்ன செய்யறது? போயிருச்சேன்னு புலம்புறது. எல்லா விஷயத்திலையும் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க, முதுமை பருவத்தில் இருப்பாங்க,
அந்த நேரத்தில் பெற்றோர்களை கவனிக்கணுமே, அந்த எண்ணம் வராது. அவர்களுக்குரிய கடமையான காரியங்களை நம்ம செய்யணுமே, அந்த எண்ணம் வராது. மூத்தா போயிடுவாங்க. மூத்தா போனதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னா அதை நினைச்சு புலம்புறாரு. நம்மளுடைய வாப்பாவுக்கு அத்தாவுக்கு நாம் அதை செஞ்சுருக்கலாமே, இதை செஞ்சுருக்கலாமே, அவங்கள நம்மளை படிக்க வச்சாங்க, எப்போ அவங்கள கொண்டு போய் மண்ணில் புதைச்சதுக்கப்புறம் தான் இந்த சிந்தனையே வருது. இது கரெக்டான சிந்தனையா? அது எல்லா விஷயத்திலையும் இப்படி தான் இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தலாக்கு வேகமாக வர்றதுக்கு பெண்களுடைய மனைவியர்களுடைய சைடில் தான் ரொம்ப அந்த ஆவேசம் இருக்கும். கடைசியில் புது தலாக்கு வாங்கி 1 மாதம் ஆயிருக்காது புலம்புறது. தெரியாதனமா நான் புது தலாக்கு ஜமாத்தில் போயிட்டேனே. ஜமாத்துக்காரங்க சும்மாவே தான் இருப்பாங்க. பாப்பாவோட கொண்டு போய் அழுத்தம் கொடுக்கறது. இல்லை இல்லை, எனக்கு அவன்கிட்ட வாழவே பிடிக்கல. அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதில் ஸ்டெடியாக இருக்கணுமே இல்லையா? கடைசியில் 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னா அதை நினச்சி புலம்புறது. புது தலாக்கு நம்ம விட்டுட்டோமே. மனைவி மாத்திரம்தானா? கணவனும் அதே மாதிரி தானே. ஒரு சொல் பேச்சு கேட்கறதே இல்லை. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்குவேன்பா. அப்படி பண்ணவங்களும் இருக்கிறாங்க. கடைசியில் என்ன, இவ்வளோ பண்ணதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாமே. ஏற்கனவே ஒரு முசீபத்து, இதில் ரோட்டில் போகிற முசீபத்தை வேற தூக்கி தலையில் விட்டேன்னு புலம்புவோம். அப்படியெல்லாம் நம்ம மனித சமுதாயத்தில் பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கிறது இல்லை. எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்கிறது இல்லை. இல்லாத நேரத்தில் என்ன செய்யறது? ரமதானே வருக வருகிறது. ரமதான் வந்தா கூட்டம் இல்லை. ரமதான் வந்துருச்சு இல்லை, போன வருஷம் வந்துருச்சு இல்லை ஒரு தடவை. அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நபரும் 20 ரமதானை சந்திச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த ரமதான் நம்மிடத்திலே ஏற்படுத்திய மாற்றம் என்ன? என்ன மாறி இருக்குது இந்த ஒரு வருஷத்துல? 2023க்கு 24க்கு என்ன வித்தியாசம்? 1 வயசு வித்தியாசமாயிருக்கு. கருப்பா இருந்த தாடி வெள்ளையா இருக்குது. போட்ட துணி மாறி இருக்குது. அதுதானே தவிர நம்ம பண்பாடு மாறியதா? வணக்க வழிபாடுகள் மாறியதா? அப்ப நாம ஏமாத்திட்டு இருக்கோம். தெரியுதா இல்லையா? நாமளும் என்ன செய்யறோம்? ஈமான் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதாக கருதுகிறோம். ஆனால் நம்மிடத்தில் அந்த ஈமான் சரியான ஈமானாக இல்லை. ஒரிஜினல் வேணும் இல்ல? நெய் வாங்குறதா இருந்தாலும் ஒரிஜினல் நெய்ன்னு கேட்கிற, பால் ஒரிஜினலா, எல்லாத்துலேயும் ஒரிஜினல். மொபைல் ஒரிஜினலா, எல்லாத்துலேயும் ஒரிஜினல். போலி வேணாம், சைனா வேணாம், தரம் இல்லை. இப்போ அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? ஈமான்னு சொன்னவன்னா வாங்கிட்டு நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவானா? அந்த ஈமான அல்லாஹ் பரிசீலனை செய்வானா? என்ன ஈமான்? ஈமானுங்கிற இந்த ஈமான் அழுகி போயிருக்கு, கரை முடிச்சு போய் கிடக்குது, பலவீனமாக இருக்குது. கேட்பானா இல்லையா அல்லாஹ்? அதனால நம்மளை நாமளே செவ்வைப்படுத்தி கொள்ளாமல் இன்னும் 10 வருஷம் ரமலான வரவேற்றாலும் சரி, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன செய்யணும்? நம்ம உள்மனதில் ஆழமாக பதிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் புலம்புவாங்கிறது இவன் வாழ்ற நேரத்தில் மட்டும் இல்லை, சாகர நேரத்திலையும் புலம்புறான், சும்மா இருக்கிற நேரத்திலையும் புலம்புறான், மூத்தா போற நேரத்திலேயாவது புலம்பாம இருக்கிறானா அப்பவும் புலம்புறான். அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். மரணம் வருவதற்கு முன்னால் இறை வழியில் நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். மரணம் வர்றதுக்கு முன்னாடி. இந்த வார்த்தையை அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், மரணம் வர்றதுக்கு முன்னாடி. ஏன் சொல்றான்? மரணம் எப்போ வரும்? இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா உத்தரவாதம் இருக்கா? போன வருஷம் இந்த ஏர்வாடியில் ரமதானுக்கு இருந்தவர்கள் எல்லாமே இப்போ உயிரோட தான் இருக்காங்களா? உத்தரவாதம் இல்லையில. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு, மரணம் எது சந்தேகமாக இருக்குதோ
சந்தேகம்னா இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமாங்கிறது. வருங்கிறதுல சந்தேகம் இல்லை, இன்னைக்கே நாளைக்கான்னு தெரியாது இல்லை. அதை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இதை நீங்க தான தர்மம் பண்ணுங்க, மரணம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க. ஏன் சொல்றான்? மரணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், தான தர்மம் பண்றதுக்கு நிப்பானா? அது முடிய நிக்கிறது இல்லை. மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா வானவர்கிட்ட என்ன கேட்கிறான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு 10 நிமிஷம் டைம் கூட, ஒரே ஒரு நாள் டைம். வானவர்கிட்ட கேட்கிறார், 60 வருஷம் உனக்கு கொடுத்த, 60 வருஷத்தை நீ தொலைச்சையா இல்லையா? 40 வருஷத்தை நீ தொலைச்சையா இல்லையா? என்ன 10 நிமிஷம்? இந்த 5 நிமிஷத்துல மட்டும் நீ என்னத்தை கிழிக்க போறன்னு கேட்போம்ல நம்ம. அதே மாதிரிதான் எது கேட்கிறாரு அந்த டைம், பசத்தக்க என் லாக்கர்ல என்னவெல்லாம் இருக்க எல்லாத்தையும் நான் போய் தான தர்மம் போட்டு வந்துடுறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் சுத்தரக்கெல்லாம் நான் கேட்கல. எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கேனா இல்லையா? என் பேர்ல போட்டிருக்கேன்ல, கள்ள பேர்ல போட்டிருக்கேன்ல, எல்லாத்தையும் எடுத்து நான் தான தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன். நல்லது செய்யறதுக்கு தான் வாய்ப்பு கேட்கறான். பொய்யாவும் கேட்கல, உண்மையா தான் கேட்கறான். பல்ல அந்த வாய்ப்பு கொடுத்தானா, பைதா ஜா அஜலஹும் லா யஸ்தகிருன சாஅத்தன் வலா யஸ்தக்பிர், அந்த வினாடி வந்தா போதும். வினாடி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வினாடினா இதுதான வினாடி. இது நம்மளோட வினாடி தான். இது அல்லாஹ்வுக்கு இந்த வினாடியா? இது நம்மளுக்குள்ள வினாடி. இந்த ஒரு வினாடியில நம்மளுக்கு இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வினாடியில ஏதாவது பண்ண முடியுமா? இதைத்தான் பண்ண முடியும். அது மனுஷனுடைய வினாடி. பறவைகளுடைய வினாடியை பார்க்குறீங்கல்ல, இந்த ஹம்மிங் பறவைன்னு சொல்றான் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 60 தடவை சிறகு அசைக்கலாம். 60 தடவை இந்த ஒரு வினாடியில். இந்த ஒரே வினாடியில் அந்த ஸ்லோ மோஷன் கேமராவில் விட்டு பார்த்தீங்கன்னா அது 60 தடவை அசைச்சிருக்கும். அதோட வினாடி வேற. விளங்குதா உங்களுக்கு? மனுஷ வினாடி வேற, பறவையோட வினாடிகள் வேற, அல்லாவோட வினாடி வேற. அல்லாஹ் சொல்றான ஒரு செகண்ட்னு சொல்றான, தவணைன்னு சொல்றான, எல்லாம் அல்லாவுக்குன்னு ஒரு டைம் இருக்கிறார். நம்மளுக்கு தான் உலகங்கிறது இத்தனை வருஷமா இருக்கா, இனி எத்தனை வருஷம் இருக்கு நம்ம இப்படிதான் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பார்வையில இது ஒரு நாள் கூட ஆயிருக்காது. அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைச்சு அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள் கூட ஆயிருக்காதுங்க. இதுவரை ஒரு நாள் கூட ஆகல. அதனாலதான் அல்லாஹ் இதை வந்து அற்பமா வச்சிருக்கான். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய ஏன்னா 50,000 வருடங்கள் இருக்குல்ல, அதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள். மறுமையை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே இல்லையா? 50,000 வருடம் நம்மளோட, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள் தானே அது. அப்ப இந்த தவணையை தான் என்ன செய்யறான் அல்லாஹ்? இந்த மரண நேரத்தில் கூட அல்லாஹ் அப்படித்தானே குறிப்பிடுறான். இந்த தவணை வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு வினாடி முந்தாது, ஒரு வினாடி பிந்தாது. அதனால எப்ப வாய்ப்பு இருக்குதோ, எப்ப உனக்கு வாய்ப்பு கிடைச்சதோ அந்த நேரத்திலேயே என்ன செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணு சொல்றானா இல்லையா அல்லாஹ்? அப்ப நம்ம வருஷம் புலம்புற மாதிரி 2024 புலம்பிக் கொண்டு இருக்க கூடாது. அதுக்காக வேண்டி சொல்ல வர்றோம். விழிப்புணர்வு பெறணுமா இல்லையா? ரமலான விடுங்க. இது என்ன மாசம்? ஷாபான் மாசம். ரமலான் மாதத்தினுடைய பிறை வந்து விட்டால் நமக்கு எத்தனாவது நோன்பு? ரமலான் பிற பார்த்துட்டோம். எத்தனாவது நோன்பு நம்மளுக்கு? முதல் நோன்பு. நபிகள் நாயகத்துக்கு அது முதல் நோன்பே கிடையாது. வரலாறு வேணா நீங்க புரட்டி பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானின் முதல் நோன்பு இருக்குல்ல, அவர்களுடைய பார்வையில் அது முதல் நோன்பே இல்லை. நம்மளுக்கு தான் முதல் நோன்பு. ஏன்? சுன்னத்தான நோன்புகள்ல அதிலும் குறிப்பாக ஒரு மாதம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் ஷாபான் மாசம். இந்த ஷாபான் இருக்கு பாத்தீங்களா, அதிகபட்சமாக ஒரு மாசம் நோன்பு வச்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாதம் முழுவதும் ஹதீஸ்லயே அப்படி வருது. ஷாபான்ல நோன்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் யஸிலுஹு பி ரமலான்,
யசில்னா என்னது? சேர்க்கிறது. ரமதானோட ஷாபானை கொண்டு போய் ஜாயின் பண்ணி, அதனால தான் ரசூலுல்லாவுக்கு அது முதல் நோம்பா இல்லை. நம்மளுக்கு முதல் நோம்பா இருக்குது. ரசூலுல்லாவுக்கு இந்த கணக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா 31வது நோம்பு தான். தெளிவா இருக்கா இல்லையா? அப்ப 2 நாள் கிடக்குது அல்லது 1 வாரம் கிடக்குது. ரமதானை கூப்பிட்டே கிடந்தோம். எதுக்கு? அமல் பண்றதுக்கு இருக்குது. இப்ப கையில இருக்குத. இந்த ஷாபானிலே இத்தனை வருட காலமாக முஸ்லிம் சமுதாயத்திலே ஷாபான் மாதத்தினுடைய நோன்புகளை புறக்கணித்தவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்களா? கடைபிடித்தவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்களா? கடைபிடிச்சவங்க தெரியவே செய்யாது நிறைய பேருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சஹாபி கூட கேட்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. என்ன கேட்கிறார்? உசாமாங்கிற சஹாபி. அது என்ன சுன்னத்து நோம்புல நீங்க இந்த ஷாபான் மாசம் வச்ச அளவுக்கு ஒண்ணுமே வைக்கலையா? சில மாசம் 20 வச்சிடுறீங்க, சில மாசம் ஃபுல்லாக வைக்கிறீங்க. என்ன காரணம்? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஷாபான் மாசத்துல தான் அல்லாஹ் நம்மளுடைய பதிவை திறக்கிறான். நாம என்னவெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு, அதாவது பரீட்சைக்கு மார்க் போடுவாங்கல்ல, அப்ப நம்ம உன்னிப்பா பார்ப்போம்ல. தேர்தல் எவன் ஜெயிச்சாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு 2 நாள் இருக்குன்னு வைங்களேன். 2 நாள் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வருடத்தில் இந்த ஷாபான் மாதம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரமதான் மாதத்தினுடைய முன்னாடி வரக்கூடிய ஷாபான் மாசத்துல அல்லாஹ் எல்லாத்தினுடைய ஏட்டையும் பார்க்கறான், அதற்கான பயனை எழுதுறானா. அப்படிப்பட்ட ஒரு மாதத்துல நான் சும்மா இருக்கிறத நான் எப்படி விரும்புவேன்? என் கணக்கு பார்க்கிற நேரத்திலே ஷாபான் நோன்பை நான் வைத்தவனாக இறைவன் என்னுடைய கணக்கை பார்க்க வேண்டும், மகிழ்ச்சி அடையினவன். ரமதான்ல இல்ல, ஷாபான்லே என்னுடைய செயல்பாடை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடையணும். அதுக்காக தான் நான் நோன்பு வைக்கிறேன். இன்னொன்னு என்ன சொன்னாங்க? யுஹஃபிலுன் நாஸ். இன்னொரு மெயினான காரணம் என்னன்னா, மக்கள் இதில் பொடும்போக்காக இருக்கிறார்கள்ங்கிறாங்க. எதுல? ஷாபான் நோம்புல. ஷாபான் நோம்புல ரொம்ப ரொம்ப பொடும்போக்காக இருக்கிறாங்க. அதனாலதான் நான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? இது எந்த கிதாப்ல இருக்குது? அரபு கிதாப்லையா? புகாரில. நம்மளுடைய மொபைல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த புகாரி சாப்ட்வேரில் இன்று வரை இருக்கிறார். ஒரு நோம்பு கூட, ஒத்த நோம்பு கூட வைக்க வேணாமா? 30 நோம்பு வச்சாங்க, ஒரு நோம்பு கூட நம்ம வைக்கலாமா? அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இது நாள் வரை நம்மளுக்கு தெரியலன்னு வைங்களேன், சரி அதை அதிர்ஷ்டம் கைவிட்டு போச்சுன்னு நம்ம விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, முடிஞ்சா 2 நாள்லையும் வச்சிருங்க, அல்லது 1 நாளாவது வை. ஏன்னா அந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கானா இல்லையா? இதுவரையும் நம்ம காதில் விழலை, விழுந்து போச்சு, மறுபடியும் வைக்கல. எப்போ சிந்திப்போம்னா கபூரில் உட்காந்து சிந்திப்போம். அப்போ சிந்திச்சு என்ன உபயோகம்? அதனால எதையெல்லாம் அப்பப்ப செய்யணுமோ அதுல நம்ம என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். 2வது, எதுல அதிகமா கவனம் செலுத்தணுமோ அதுல அதிகமா கவனம் செலுத்தணும். இப்ப ரமதான் மாதத்தை எவ்வாறு கடப்பது, அது நம்மளுக்கு தெரியணும் இல்ல? ரமதான்ல நம்ம எவ்வாறு கடப்பது? மதுரைக்கு போனோம், எந்த ரூட்ல போறது? பார்த்தீங்கன்னா 7 ரூட் இருக்கும். 7 ரூட்டு மதுரைக்கு இருக்கும். ஆனா சரியான ரூட் எது? எளிதான ரூட் எது? ரொம்ப விரைவான ரூட் எது? நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ரூட் எது? பார்க்கணும் இல்ல? அதே மாதிரிதான் ரமதான் மாதம் நம்மிடத்தில் வந்தடைந்து விட்டார். சொல்ல போனா ரமதான நாம கூப்பிடல, ரமதான் தான் நம்மளை கூப்பிட வந்திருக்கு. நம்ம அப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். ரமதானே வருகன் இவரு வரவேற்கிறாராம், இவரு வரவேற்கல. நம்ம யாரு வரவேற்காம இருந்தாலும் ரமதான் வந்துடும். ரமதான் தான் நம்மளை வரவேற்கிறார். அப்ப வரவேற்குதா இல்லையா? அப்ப விருந்துக்கு நம்மளை கூப்பிடுது. விருந்து வீட்டில் நம்ம எப்படி நடக்கணும்? விருந்தாளி வீட்டுக்கு நம்ம போறோம், எப்படி நடக்கணும்? விருந்தாளியினுடைய மனசு மகிழ்ச்சியார மாதிரி தான் நடக்கணும்.
அதே மாதிரி தான் இந்த ரமலான் மாதம் நம்மிடத்தில் வந்துவிட்டது. ரமலானில் நம்ம எப்படி நடக்கிறோம்? நாம் ரமலானை கடந்து வந்தோமா, ரமலானை கழித்து வந்தோமா? ரெண்டு வார்த்தை, கடந்தமா கழிச்சமா? கழிக்கிறதுனா எண்ணி விடுறது, 1 முடிஞ்சது, 2 முடிஞ்சது, 2002 நோன்பு வச்சாச்சு, முடிஞ்சு தள்ளு. கழிக்கிறது வேற, கடப்பது வேற. கடந்து தான் வரணும். ரமலானை கடப்பவர்கள் இருக்கிறார்களா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில்? அநேகம். எப்படி கடப்பாங்க? ரமலான் வந்தால் நம்மளுடைய நேரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ரமலானில் அதிகமாக நம்மளுடைய நேரம் எப்படி தான் போவோம்? தூங்குறது தான். சஹ்ரு வச்சு ஃபஜ்ரு தொழுது படுக்கையை போட்டால் லொஹ்ரு தான். அதுக்கப்புறம் லொஹ்ருக்கு போய் ஜமாத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அங்கே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 2வது ஒரு படுக்கை. அசட்டு மகரிப் இருக்குல்ல, அதுலேயும் வேலை இருக்குது, வேலை இல்லைன்னு இல்லை. என்னது? இந்த இஃப்தாருக்குள்ள வேலையெல்லாம் இருக்குல்ல, இந்த மார்க்கெட்டுக்கு போகிறது, அதை வாங்கிறது, முடிஞ்சு போச்சு. நோன்பு கடந்து போச்சா, இது கழிச்சு போச்சா? இது கழிஞ்சு போகுது. இது இப்படி தான் நம்ம நேரத்தை போய்கிட்டு இருக்கிறோம். சில பேர் ரமதானுக்கு லீவை போட்டுட்டு சரி பயங்கரமான தக்வாவில் ரமதானுக்கு அவர் கடையவே லீவ் போட்டார்னு பார்த்தா தூங்குறதுக்கு தான் போட்டிருக்கார். ஏன்னா அவ்வளோ அவருக்கு என்ன ஏற்பட போதான், ரொம்ப ஒரு பலவீனம் ஏற்பட போதும். இப்படி தானே கழிக்கிறோம். ரமதானுடைய பகல் காலத்தை நாம் இப்படித்தானே கழிக்கிறோம். எப்படி கழிக்கணும்? இல்லைன்னா என்ன பண்ணுவானா, எப்போ பார்த்தாலும் இந்த பயானை கேட்டுக்கிட்டு இருப்போம், வேற ஒன்றும் இல்லை. ரமதான் மாதம் தானே, அந்த தலைப்பில் அவர் பேசினதை அனுப்புங்க, இந்த தலைப்பில் இவர் எழுதுனதை அனுப்புங்க. ஏன்னா ரமதான் இவர் கரெக்டாக செலவு பண்ணுறாராம். எப்போ பார்த்தாலும் பயானை கேட்டுக்கிட்டே இருக்கு. இதான் மெயின். என்ன? ஒவ்வொரு நபரும் அமல் செய்யணும். பயானை கேட்கறது கல்வி, அவ்வளோதான். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்கன்னா கல்வி தான். இது நடைமுறைப்படுத்தின நன்மை வந்துருமா? அதில் வராது. இல்லை. ரமதான்ங்கிறது கல்வி மாதமா, இபாதத் மாதமா? எதெல்லாம் இபாதத்துன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை செய்யணுமா இல்லையா? மெயினா எதை செய்யணும்? இந்த ரமதான் எதனால் சிறந்ததோ அதில் ஈடுபாடு செலுத்தும். ஷஹ்ரு ரமதான் ஒரு வசனத்தை பரவலாவே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஷஹ்ரு ரமதான், ரமதான் எத்தகையது? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த மாசத்துல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அதனாலதான் எல்லா சிறப்பும். ரமதான்ல நம்ம பல காரியம் பண்றோமே. நோன்பாளிகளுக்கு இறைவன் இந்த ரையான் என்ற சுவனத்தை தருகிறான் என்று சொன்னால் அந்த சுவனத்தை தருவதற்கு மூல காரணமாக இருப்பது திருமறை குர்ஆன். இந்த நோன்பையே நீ வைப்பதற்கு மூல காரணமாக இருப்பது திருமறை குர்ஆன். ரமதான் மாதத்திலே சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுவதற்கு காரணமாக இருப்பது திருமறை குர்ஆன். சுவனவாசல் திறப்பதற்கு மூல காரணமாக இருப்பது திருமறை குர்ஆன். நீ 1000 மாசத்தை விட இந்த ஒத்த இரவு சிறந்ததுன்னு சொல்றிய, அதற்கு மூல காரணமாக இருப்பது லைலத்துல் கத்ர், திருமறை குர்ஆன். இது வேணும். முதல்ல ரமதான்ல நம்மளுடைய கை தழுவி இருக்கக்கூடிய ஒன்று குர்ஆன் தான். எத்தனை பேர்த்தினுடைய கைகள் அந்த குர்ஆன் இருக்கிறது? ஜும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், மகளை கூப்பிடு. திருமறை குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்கு. நீ என்ன சட்டம் இருக்கு, அதென்ன இதென்னலாம் நீ சொல்லாத. ஒரு 10 அத்தியாயத்தினுடைய பேரை மட்டும் சொல், லைனா சொல். முதல் சூரா ஃபாத்தியா, 2வது பக்ரா, 3வது சூரா பேர் என்ன சொல்லுங்க? 3வது சூரா பேர் ஆல இம்ரான். இதே மாதிரி கடைன்னு நம்ம வீட்டில் போய் என்னுடைய மகள்கிட்ட நான் கேட்கணும், புருஷன் மனைவிட்ட கேட்கணும், மனைவி கணவன்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டா இந்த ரமதானை நம்ம மதிச்சிருக்கிறோமா, கழிவாக கழிச்சிருக்கிறோமா என்று நம்மளுக்கே உணர்வு வரும். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் முஸ்லிமாக எப்படி இருக்க முடியும்? குர்ஆன் இவருக்கு ஓத தெரியாதா? அப்ப நீ முஸ்லிம் தானப்பா?
ஓத தெரியாது இல்ல, ஓத பழகு. அதுக்கு தானே ரம்ஜானு. ரம்ஜானு அதுக்கு தானே. இதே வார்த்தையை எத்தனை வருஷம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஓத தெரியல, ஓத தெரியல. தெரியல தெரிஞ்சுக்க. ஒரு மாசம் உட்காந்து அதே வேலையா பாரு. பயான அந்த சைடு விடு, பயானெல்லாம் அந்த சைடு விட்டுரு. நீ தொழுகிறத கூட ரெண்டாவது வை. இரவு தொழுகை இருக்குல்ல, அதை கூட நீ ரெண்டாவது வச்சு குரான கையில். எப்பவுமே திருமறை குரான கையில வைக்கணுமா இல்லையா? இந்த உணர்வு வரணும், இது செயல்பாட்டில் வரணும், வருத்தம் ஏற்படணும். கையில் வைத்திருக்கக்கூடிய மொபைலில் இன்றைக்கு நீ பயன்படுத்தி இருப்பாய் கால்குலேட்டரை. ஓபன் பண்ணியா இல்லையா? உன்னுடைய மொபைல்ல Facebook ஓபன் ஆச்சா இல்லையா? உன்னுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணியா இல்லையா? எல்லாம் ஓபன் ஆகும். குரான் சாஃப்ட்வேர் மட்டும் ஓபன் ஆகாது. அது அப்படியே தான். எப்படி பள்ளி வாசல்ல புதுசு புதுசு அடிக்க வச்சிருப்பாங்களா, இதே மாதிரி சாஃப்ட்வேரும் புதுசாக தர. இன்று காலை முதல் பேப்பர் படிக்காத நபர்கள் கம்மி, டிவி பார்க்காத நபர்கள் கம்மி. காலை முதல் 2 வசனத்தை ஓதியவர்கள் சந்தேகம். 2 வசனம். இது இல்லைன்னா நல்லா விளங்கிங்க, ரமலானுங்கிறது பயனே கிடையாது. குரானை கையில வைக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் நபிகள் நாயகத்துக்கு அதிகமாக குரானை தானே ஓதி காட்டினாங்க. எல்காஹு ஜிப்ரீல் ஃபீ குல்லி சனா ரமலான். ரமலானுடைய ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குரானைத்தானே ஓதி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. இது வேணும், தொடரா வேணும். இது இல்லைன்னா நம்ம இந்த ரமலானை மதித்தவர்களாக மாற மாட்டோம். விளங்குதுங்களா? அது மாதிரியான நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானில் நம்மவர்களுக்கு வழங்க வேண்டும். நாமும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததில் மெயின் இடத்துல இருக்கிறது திருமறை குரான் தான். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எல்லா ஹதீஸையும் தேடி பாருங்கண்ணா, நம்மளுக்கு அப்படி தோணுது. நம்ம என்னமோ ரமலானுக்கு என்னமோ புதுசு புதுசாக செய்கிற மாதிரி தோணும். ரமலான் வரட்டும், அதை செய்வோம் இதை செய்வோம். நம்ம ரமலானில் என்னத்தை பண்ணோம்? புதுசாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஒன்றுமே பண்ணலை. தொழுகிறமில்ல இரவு தொழுகை, அது எப்பவுமே உள்ளதான். அது எப்பவுமே உள்ளதான் இரவு தொழுகைங்கிறது. ரமலானுக்கு மட்டும் புதுசாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவ்வளோதான். நன்மை அதிகமாக வர்றதுனால இந்த இரவு தொழுகையை வலியுறுத்தி இருக்கிறாங்களே தவிர இது ரமலானுக்கு மட்டும் உள்ளதா? இது இன்னைக்கும் தொழுகலாம், எல்லா நாளும் தொழுகலாம். அப்போ இரவு தொழுகை புதுசு இல்லை. நோன்பு வித்தியாசம் என்ன, கடமை தான். மற்றபடி நோன்பு எல்லா மாதமும் இருக்க தான் செய்யும். 12, 13 சொல்கிறோமில்ல, 13, 14, 15 வாரத்தில் ஒரு நோன்பு, இதுவும் புதுசு இல்லை. தான தர்மம் புதுசு இல்லை, எல்லா மாதமும் செய்கிறது தான். புதுசு என்னதான் இருக்குதுங்கிறான். இந்த ரமலானில் புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. வேணாங்க உங்களுக்கு புதுசாக ஒன்று தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஒன்று தான் புதுசாக இருக்குது ரமலானுக்கு. அது கூட ரமலான் முடிஞ்சு தான் பண்ணுறோம். என்னது அது? நீங்களும் பண்ணி தான் இருக்கிறீங்க, எல்லாருமே பண்ணி இருக்கிறீங்க. அது 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 மட்டும்தான் ரமலானுக்கு. ரமலானுக்குன்னு சொல்ல முடியாது. ரமலான் முடிஞ்சு பெருநாள் போகும் முன்பு, இன்னும் மாதிரியில் பெருநாள் போகும் முன்பு கொடுத்துட்டு போங்க. என்னத்தை? ஜகாத்துல் ஃபித்ர். இது மட்டும்தான் புதுசு. அதுவும் நோம்பு முடிஞ்சு போயிடுது பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி. வேற எல்லாம் பழசு தானுங்க. புதுசு புதுசாக பண்ணி அப்படி நம்ம தக்வாவில் பயங்கரமாக அப்படி நம்ம உலகவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறத அதிகமாக பண்ணுறோம், இருக்கிறத கடமையாக நினச்சி பண்ணுறோம், இவ்வளோதானே. அதனால் நாம் மனதில் வைத்தால் இறைவன் பாக்கியம் பண்ணுவான். நம்மளுக்கே மனசு இல்லை, அல்ல எனக்கு பாக்கியம் பண்ண போனா? எனக்கு அக்கறை இருக்கணும் இல்லை? எனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீ வா தவழ்ந்து வா, நான் உங்கள்கிட்ட நடந்து வர்றேன். நீ நடந்து வா, நான் ஓடி வர்றேன். நீ ஓடி வா, நான் பறந்தே வருவேன். என்னுடைய பரக்கத்தை நான் கொடுக்கறது. அப்படிங்கிற அடிப்படையிலாம் ஹதீஸை பார்க்குறோமா இல்லையா? இறைவன் அருளாளன். அந்த அருளாளனை எவ்வாறு நெருங்க வேண்டுமோ அவ்வாறு நெருங்குவதற்கு இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாறி மறுமை நாளிலே வெற்றி பெறக்கூடிய சூழலை இறைவன் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு
ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹு அக்பர்.